வாழ்க வளமுடன். இப்போ ஆக்னை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்னைங்கிறது ஒரு ஆதாரம், 6 ஆதாரங்களில் ஆக்னைங்கிறது ஒரு ஆதாரம். அது 6வது ஆதாரமாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னி. ஆக்னைங்கிறது அதனுடைய இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க புருவ மத்தி, 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இது. அதை மகரிஷி அறிவு மையம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த நம்ம உயிர் சக்தி பார்த்திங்கனாக்க இருக்கக்கூடிய அந்த இடம் மூலாதாரம். அப்போ அந்த மூலாதாரங்கள் அதை உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்க புலன்களினுடைய கவர்ச்சியில் இருக்கிற மாதிரி. ஏன்னா அது செக்ஷுவல் கிளாண்டு. அப்போ அதுக்கு ஒரு விழிப்பு நிலை இருக்காது. இப்போ நம்ம தவத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க மனதினுடைய அலைவேகம், சுழலக்கூடிய அந்த அலைவேகத்தை குறைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு மனம் உங்களுக்கு எப்போவுமே பீட்டா வேவ்லேயே தான் இயங்கிட்டு இருக்குது. பீட்டா வேவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆல்ஃபா வேவுக்கு போகணும் அப்படின்னா அது உங்களுக்கு மூலாதாரத்தில் இருந்ததுன்னா அது சாத்தியமே இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அறிவு மையத்துக்கு கொண்டு போய் நம்ம வைக்கணும். அறிவு மையங்கிறது அது புலன் கவர்ச்சி இல்லாமல் மனம் இருக்கிறது. அதாவது இந்த உடம்பை பூரா கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பிட்யூட்ரி அப்படிங்கிற சுரப்பி இருக்கக்கூடிய இடம் புருவ மத்தி. அப்போ உங்களுக்கு அந்த புருவ மத்திக்கு கொண்டு போகணும் அப்படின்னா பழைய காலத்தில் ஒவ்வொரு ஆதாரமும் மேலே கொண்டு போனாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதை நம்மளுக்கு சாத்தியம் இல்லைங்கிறதுனால அதை பைபாஸ் பண்ணி மகரிஷி நேராக ஒரு இது கற்றுக்கிட்ட ஒரு ஆசான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க தன்னுடைய ஸ்பரிசத்தின் மூலியமாக தீட்சை கொடுக்குறாரு. கையை இது பண்ணி அங்கேருந்து உங்களுக்கு மூலாதாரத்துலேருந்து இது பண்ணி மேலே கொண்டு போய் புருவ மத்தியில் அதை மாற்றி வைக்கிறாரு. அதான் உங்களுக்கு தீட்சை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தீட்சையில் பார்த்தீங்கன்னாக்க புருவ மத்திக்கு நம்ம மாற்றி வைக்கணும். அப்போ அங்கே கொண்டு வந்தோன்னு என்ன ஆகும்னாக்க இப்போ நம்மளுக்கு இந்த இது 5 புலன்களாக விரிஞ்சு நிற்கிது. சுவை, ஒளி, 5 புலன்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்கள், காது, மூக்கு, அப்புறம் நாக்கு, அப்புறம் தோல். அப்போ 5 தன்மாத்திரைன்னு உங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்ட்டு. இப்போ இது 5ஆக போகிறதுனால இந்த 5ஆகவே போயிட்டே இருக்கும். அடுத்தது 6வதாக மனம்னு உங்களுக்கு இதாகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீவகந்தம் தான் அந்த 6ஆவும் மாறிட்டுருக்கு. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க மனம் என்ன ஆகும்னா அந்த 5 புலன்கள் வழியாகவே போயிட்டே இருக்கும். அந்த புலன் எப்படி போகுதோ அதே மாதிரி. அப்போது இதே மனதை நம்ம மாற்றி அமைச்சு அந்த அறிவு மையத்தில் கொண்டு போய் அதனுடைய அலைவேகத்தை குறைச்சி ஆல்ஃபா நிலைக்கு வரணும். அது 8 to 13 சைக்கிள். அப்போ உங்களுக்கு அந்த பிட்யூட்ரி சுரப்பிக்கு இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு மனசை மனசு மேலேயே வச்சு நம்ம தவம் பண்ண போகிறோம். அதுதான் உங்களுக்கு ஆக்னை தவம். அப்போ இந்த 5 புலன்களும் சுருங்கி ஒரே இதாக மனம் அப்படிங்கிற அளவுலேயே மாறி நிற்கும். அப்போ அந்த இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தவம் எடுத்த இதில் உங்களுக்கு அங்கே ஒரு உணர்வு கிடைக்கும். அதாவது ஒரு குறுகுறுப்பாக ஒரு உணர்வு, இல்லாட்டி ஒரு சுத்துற மாதிரி இது, இல்லை ஒரு துடிக்கிற மாதிரி உணர்வு. அப்போ அந்த உணர்வுலேயே நம்ம கவனத்தை வைக்கணும். அதாவது நம்ம ஏதாவது நினைக்கணுமா, இல்லை மந்திரம் சொல்லணுமா, இல்லை வேறு ஏதாவது உருவத்தை நினைக்கணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. அந்த இடத்துலையே நம்ம நினைக்கிறோம். அந்த உணர்வு எதாவது கிடைச்சா அந்த உணர்வையே நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான் நம்மளுக்கு ஆக்னிய தவம் அப்படிங்கிறது. அதுக்கு அவர் ஒரு சின்ன இதில் கொடுத்துருப்பாரு. புருவத்திடை உந்தன் பூவரல்லாது தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி அப்படின்ட்டு. அந்த புருவத்துக்கு மத்தியில் அவருடைய விரலை வச்சு தொட்டு அவர் நம்மளுடைய இதில் உயிரினுடைய இதை இருப்பை காமிச்சிருக்கிறாரு. அப்போ அன்னவர் ஆசான் தொட்டு உணர்த்திய அறிவு மையத்திலே ஆக்னா சக்கரத்திலே மனம் ஓர்மையை லயித்து நிற்கட்டும் அப்படின்ட்டு அந்த தவம் பண்ணுறப்ப சொல்லுவாங்க. அதாவது ஆசான் தொட்டு உணர்த்தி அந்த அறிவு மையத்தில் ஆக்னா சக்கரத்தில் மனம் அந்த ஒரு ஓர்மைனா ஒரு கூஞ்சி நிற்கிறது, லைட்டு நிற்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோதான் உங்களுக்கு இந்த ஆக்னையினுடைய விளக்கம்.